பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு கூட நம்மோடு கூட பேசும்படிக்காய் கொடுத்த வசனம் 1 தெசலோனிக்கர் 2வது அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை கர்த்தர் நமக்கு கற்றுத்தருவாராக. சகோதரரை, நாங்கள் உங்களிடத்தில் பிரவேசித்தது வீணா இருக்கவில்லை என்று நீங்களே அறிந்திருக்கிறீர்கள். பாருங்க, இது பவுலைய தெசலோனிக்க பட்டணத்துக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு காரியம். நாங்கள் உங்களிடத்தில் பிரவேசித்தது அப்படின்னு சொன்னா, அவர்கள் தெசலோனிக்க பட்டணத்துல ஆண்டவராக இயேசுவை குறித்து அவர்கள் அறிவித்து எவ்வளோ பாடுகளை அனுபவித்தாங்க. எவ்வளோ பாடுகள் மத்தியில தான் ஆண்டவருடைய ஊழியத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. சொல்லி கொடுத்ததும் அந்த பாடுகளும் பிரவேசித்தது வீணா இருக்கவில்லை என்று நீங்களே அறிந்திருக்கிறீங்க. அப்போ அவங்க செஞ்சது எல்லாமே என்ன செய்யல, வீணாய் போகாதபடிக்கு அது பிரயோஜனமுள்ளதாய் இருக்கிறது என்று சொல்லி அறிந்திருக்கிறீர்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பல விதமான ஊழியங்களை பண்றோம். குறிப்பாக ஆண்டவருக்காக நம்ம தேசங்களுக்காக ஜெபம் பண்றோம். இன்னும் பல விதமான காரியங்களை நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்க பண்ற ஒவ்வொரு காரியங்களும் என்ன செய்யறாரு, ஆண்டவர் அதை பார்த்து கொண்டு இருக்கிறார். அது வீணாய் போகாது. நம்ம ஆண்டவருக்காய் செய்யும் போது அது என்ன செய்யாது, அது வீணாய் போகாது. இந்த கடைசி காலத்துல நம்ம ஆண்டோட வருகைக்காக நம்ம ஆயத்தப்படுவோம். அவருடைய வருகை மட்டும் நம்ம என்ன செய்வோம், ஆண்டவருக்காய் தொடர்ந்து ஓடுவோம். கர்த்தர் இந்த வார்த்தைகள் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.